ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 13ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2021ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக புதிய வர்த்தமானிக்கு தடை கோரி 5 மனுக்கள், பாதுகாப்பு செயலர், புனர்வாழ்வு ஆணையாளர், பொலிஸ்மா அதிபர், சட்டமா அதிபர், பிரதிவாதிகள் என்ற தலைப்பில் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அதனை சற்று விரிவாக பார்ப்போமாக இருந்தால், அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பாக சரணடையும் அல்லது கைது செய்யப்படும் நபர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் சட்ட விதிகள் உள்ளடக்கப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த வர்த்தமானிக்கு தடை கோரி உயர் நீதிமன்றில் 5 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் வரையில் இந்த 5 மனுக்களும் இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த வர்த்தமானியானது அரசியலமைப்பின் 3வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அமைந்துள்ளதாக கூறியே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர்களில் ஒருவரான அம்பிகா சட்குணநாதன், மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் மடவலையைச் சேர்ந்த அப்துல் ஜவாத் இன்சாப், அப்துல் வஹாப் ஹில்மி அஹமட் மற்றும் ஃபாத்திமா ஷில்மா மொஹிதீன் அஹமட், அரநாயக்கவைச் சேர்ந்த ML நௌஃபர் அமீர் ஆகியோரால் இந்த 5 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்தி ஹபீப் உள்ளிட்டவர்களூடாக இந்த மனுக்கள் இவ்வாறு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களில் பாதுகாப்பு செயலர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்ன, புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராச்சி, பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன, சட்டமா அதிபர் ஆகிய 4 பெயரிடப்பட்டுள்ளனர். ஏனைய 2 மனுக்களில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராச்சி, பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன, சட்டமா அதிபர் ஆகிய 3 பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். 1989ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 27ஆம் அத்தியாயத்தின் கீழ் ஜனாதிபதியினால் கடந்த மார்ச் 12ஆம் தேதி 2218 கீழ் 68ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. கடந்த மார்ச் 9ஆம் தேதி ஜனாதிபதியினால் கையெழுத்திடப்பட்டு மார்ச் 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த புனர்வாழ்வளித்தல் குறித்த வர்த்தமானி அறிவித்தலின் 1வது ஒழுங்கு விதியானது இவ்வர்த்தமானியின் உள்ளடக்கத்தை 2021ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்பு மத கொள்கையை கொண்டிருப்பதற்கு எதிராக தீவிரமயமற்றதாக்குதல் ஒழுங்கு விதிகள் என அறிமுகம் செய்துள்ளது. இந்த வர்த்தமானியின் 5ஆம் ஒழுங்கு விதியின் 4வது உப ஒழுங்கு விதியானது அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பாக சரணடையும் அல்லது கைது செய்யப்படும் நபர் ஒருவர் வழக்கு விசாரணைகளின்றி புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நீதவான் ஒருவருக்கு அதிகாரம் அளிக்கின்றது. இதற்காக சட்டமா அதிபரின் எழுத்து மூல அனுமதி மட்டுமே அவசியமாகிறது. குறித்த ஒழுங்கு விதி பின்வருமாறு கூறுகின்றது: புரியப்பட்ட தவறின் தன்மைக்கு இணங்க சரணடைந்தவர் ஒருவருக்கு அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர் ஒருவருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகளை தொடுப்பதற்கு பதிலாக புனர்வாழ்வு நிலையம் ஒன்றில் அவருக்கு புனர்வாழ்வளிக்கப்படுதல் வேண்டுமென சட்டமா அதிபர் அபிப்பிராயம் இடப்படும் இடத்து அத்தகைய சரணடைந்தவர் அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர் சட்டமா அதிபரின் எழுத்து மூல அங்கீகாரத்துடன் நீதவான் ஒருவர் முன்னிறுத்தப்படுதல் வேண்டும். நீதவான் ஒருவர் 3ஆம் ஒழுங்கு விதியில் குறித்துரைக்கப்பட்ட தவறுகள் அல்லாத வேறு ஏதும் தவறுகளை அத்தகைய சரணடைந்த அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் புரிந்துள்ளாரா என்பதை கருத்திற்கொண்டு ஒரு புனர்வாழ்வு நிலையத்தில் 1 வருடத்தை விஞ்ஞாத காலப்பகுதிக்காக அவரை புனர்வாழ்வுக்காக ஆற்றுப்படுத்தி கட்டளையாக்கலாம் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. ஏனைய செய்திகளாக, புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது, புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. புதிய சிந்தனைகள் மற்றும் அபிலாஷைகளுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை கவனத்திற்கொண்டு ஒரு வளமான நாட்டை நோக்கிய ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. அதற்கு ஒருவருக்கொருவர் இடையில் காணப்படும் உறவை வலுப்படுத்தி
இலங்கை தேசம் என்ற ரீதியில் உலகின் முன்னிலையில் புதிய வீரியத்துடன் உயர்ந்து நிற்பதற்கு இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் உறுதி கொள்வோம் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, அனைத்து இலங்கையர்களிடமும் புதிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தமிழ் சிங்கள புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு இந்த வாழ்த்துச் செய்தியை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியிடுகின்றேன். நம் நாட்டு மக்கள் பழங்காலத்திலிருந்தே பழங்கால பழக்க வழக்கங்களுக்கு மரபுகளுக்கும் முன்னுரிமை அளித்து விழாக்களை கொண்டாடி வருகின்றனர். விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு மக்களுடன் பின்னி பிணைந்திருக்கும் கலாச்சார ரீதியாக மதிப்புமிக்க சமூக நடைமுறைகள் இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டின் மூலம் நினைவு கூறப்படுகின்றது. அரசாங்கம் வழங்கிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி ஒழுக்கமான மக்கள் என்ற வகையில் நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் காரணமாக இப்புத்தாண்டை இந்த அளவிற்கேனும் சுதந்திரமாக கொண்டாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே சுகாதார நடைமுறைகளை மனதிற்கொண்டு நமது கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பது நம் அனைவரினதும் பொறுப்பாகும். மக்கள் மீது சுமத்தப்படும் சுமையை அரசாங்கம் பொறுப்பேற்று அனைத்து மக்களின் எதிர்காலத்தையும் வளமாக்க அரசாங்கம் செயல்படுகின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். புதிய சிந்தனைகள் மற்றும் அபிலாஷைகளுடன் நாம் எதிர்கொள்ளும் சவால்களை கவனத்திற்கொண்டு ஒரு வளமான நாட்டை நோக்கிய ஒரு புதிய பாதையில் பயணிக்க வேண்டிய நேரம் எழுந்துள்ளது. அதற்கு நம் ஒருவருக்கொருவர் இடையில் காணப்படும் உறவை வலுப்படுத்தி இலங்கை தேசம் என்ற ரீதியில் உலகின் முன்னிலையில் புதிய வீரியத்துடன் உயர்ந்து நிற்பதற்கு இப்புத்தாண்டில் நாம் அனைவரும் உறுதி கொள்வோம். இப்புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சுபிட்சம் நிறைந்த வளமான ஆண்டாக அமைய வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன் என இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக சைனா ஆபர் நிறுவன தேவைக்கு ஏற்பவே துறைமுக நகர் சட்டமூலம் என்பதாக ஓர் செய்தியும், நாட்டின் நீதித்துறைக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது, கடுமையாக சாடுகிறது ஜேவிபி என்ற தலைப்பிலாக அந்த செய்தி காணப்படுகின்றது. $500 மில்லியன் கடனை இலங்கைக்கு வழங்கும் சீனா, ஒப்பந்தத்தில் இலங்கை தூதுவர் பாலித்த கோஹன கைச்சாத்து என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சுகாதார முறைகளை பேணி புத்தாண்டை அனுஷ்டியுங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், SP டிலான் யாப்பாவுக்கு விரைவில் அமைச்சு பதவிகள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகை தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின் அதன் பிரதான தலைப்புச் செய்தியாக இராணுவ தளபதிக்கு எதிராக 50 பக்க குற்றச்சாட்டு, பிரிட்டனிடம் கையளித்தது சர்வதேச அமைப்பு என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தொடர்பிலான 50 பக்க ஆவணம் ஒன்றை தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச திட்டம் என்ற அமைப்பு பிரிட்டனின் வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தடைகள் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளதாவது, இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தொடர்பிலான 50 பக்க ஆவணம் ஒன்றை தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உண்மை மற்றும் நீதிக்கான சர்வதேச திட்டம் என்ற அமைப்பு பிரிட்டனின் வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தடைகள் திணைக்களத்திடம் சமர்ப்பித்துள்ளது. இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கட்டம் தொடர்பில் எங்களிடம் பெருமளவு ஆதாரங்கள் உள்ளன என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். மிகவும் நுணுக்கமான முறையில் சர்வதேச சட்டத்தரணிகள் மற்றும் வழக்கு தொடுநர்களினால் சேகரிக்கப்பட்டவையே இந்த ஆதாரங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் தற்போது வசிக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கண்ணால் கண்டவர்களின் வாக்குமூலங்கள் இந்த ஆவணங்களின் முக்கியமானவையாக காணப்படுகின்றன எனவும் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் முடிவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் மீறல்களில் சவேந்திர சில்வாவிற்கு உள்ளதாக குற்றம் சாட்டப்படும் தொடர்பிற்காக 2020 அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தடை விதித்தது என ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார். ஆனால் பிரிட்டனின் தடை தொடர்பான செயற்பாடுகளினால் எல்லை பறந்துபட்டது. இராணுவ நடவடிக்கைகளின் போது மருத்துவமனைகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்விடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட எரிகணை தாக்குதல்கள் தொடர்பிலானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் தடை பொறுப்புக்கூறல் தொடர்பில் இன்னொரு முக்கியமான நடவடிக்கையாக காணப்படும் சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்ற தீர்மானத்தின் அடிப்படையிலானதாக அமையும் பிரிட்டனே இதில் முக்கிய பங்கு வகித்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது
யஸ்மின் சூகா தொடர்பிலான செய்தியானது காணப்படுகின்றது. இராணுவத்திற்கு எதிராக சில தமிழர்கள் பொய் பிரச்சாரம், வெளிநாட்டு பணத்தை பெற்று செயற்படுவதாக யாழில் இராணுவ தளபதி குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அது நேற்றைய தினம் யாழில் வீடொன்றினை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே இராணுவ தளபதி சவேந்திர சில்வா இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. பேதங்கள் எதுவுமற்ற புத்தாண்டுக்கு அழைப்பு, வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் கோட்டாபயவே போட்டியிடுவார், ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும், ரஞ்சனுக்காக ஹரின் பதவி விலகுவார் என்ற தலைப்புடன் கேள்விக்குறியுடன் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 69 லட்சம் மக்களுக்கும் இன்று பெரும் ஏமாற்றம், ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பிடனுக்கு ஜனநாயகத்தில் பற்றுறுதி அமெரிக்கா இலங்கைக்கு கூறுகிறது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மெய்நிகர் நாணயத்தில் முதலீடு மத்திய வங்கி எச்சரிக்கிறது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சீன வங்கியுடன் $500 மில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்தி என்பதாக ஓர் செய்தியும், 5000 ரூபாவை வழங்குவதில் சிக்கல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. மக்களின் சுமையை அரசு பொறுப்பேற்கும், வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக 50 பக்க ஆவணக்கோவையில் சவேந்திரவின் குற்றங்கள், பிரிட்டனிடம் கையெழுத்து, யஸ்மின் சூகா அதிரடி என்பதாக ஓர் செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கிறது. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக யாழ்ப்பாணத்தின் நிலைமை மோசம், சுகாதார அமைச்சு எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகிறது. பொறுப்பற்ற செயல்களின் விளைவுகள் மே மாதத்தில் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அது கொரோனா தொடர்பிலான அச்சம் வெளியிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக சவேந்திர சில்வாவின் குற்றங்கள் குறித்த 50 பக்க ஆவணம், யஸ்மின் சூகாவால் பிரிட்டனிடம் சமர்ப்பிப்பு என்பதாக ஒரு செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. வெளிநாட்டு தொடர்பை கொண்ட சிலர் இராணுவத்திற்கு எதிராக பொய் பிரச்சாரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், யாழில் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. போலி பிரச்சாரத்தை கட்டுப்படுத்த சட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. முதியவரை படுகொலை செய்து மீசாலை கிழக்கில் கொள்ளை, 3 பேர் கொண்ட கும்பல் அராஜகம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழில் 8 பேர் உட்பட 9 யாழில் 8 பேர் உட்பட வடக்கில் நேற்று 9 பேருக்கு கொரோனா என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இராணுவ தளபதிக்கு எதிராக போர்க்குற்ற ஆவணம் தாக்கல், பிரிட்டனிடம் 50 பக்க கோவையை சமர்ப்பித்தது, சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. எமது வாயை அடைக்க முயற்சிக்க வேண்டாம், அரசுக்கு பேராயர் எச்சரிக்கை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும், புது வருட தினத்திலேயே ரமலான் நோன்பும் ஆரம்பம் என்பதாக ஓர் செய்தியும், ஐஸ்ரக போதைப்பொருள் 100 கிலோவுடன் 5 கைது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. இம்மாத இறுதியில் டில்லி பறக்கின்றார் கோட்டாபய, மோடியுடன் முக்கிய பேச்சு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக 125 கோடி பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் 5 கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக புத்தாண்டின் நிறைவில் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரிக்கும், மூன்றாவது அலை ஏற்படும் வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்திருந்த நிலையில் அவ்வாறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்படுவதாக சுகாதார அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளதாகவும் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், போராடி பெற்ற தமிழ் கல்வி அமைச்சை தாரை வார்க்க முடியாது, ஊவாவில் அபகரிப்பு கவலை அளிக்கின்றது என்கிறார் சதாசிவம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஊவா மாகாண கல்வி அமைச்சில் அரசாங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது அபகரித்திருக்கிறது என்பதே பொருந்தும். இது கவலைக்குரிய விடயமாகும். போராட்டத்தை நடத்தி பெற்றுக்கொண்ட தமிழ் கல்வி அமைச்சை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள்
நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சுப்பையா சதாசிவம் தெரிவித்துள்ளார் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தோட்டப்பெண் தொழிலாளர்களை அவதூறாக பேசிய ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக நேற்று திங்கட்கிழமை பண்டாரவலை ஐலண்ட்ஸ் தோட்டப்பெண்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்த நிலையில் ஓர் புகைப்படமும் வெளியாகியுள்ளது. அடுத்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்காவிடில் அரசு மீதான கூற்று உண்மையாகிவிடும். பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் என்பதாக ஒரு செய்தியும், பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி இளைஞர் ஸ்தலத்தில் பலி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், ரஷ்ய தடுப்பூசியை அனுமதிக்கலாம், மத்திய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முதலமைச்சர் அவசர ஆலோசனை, அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டுகோள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சிகிச்சை முடிந்து ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் டிஸ்சார்ஜ் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், ஈரானிய அணுசக்தி நிலையத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் இஸ்ரேலால் நடத்தப்பட்டதாக தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தனது நிலத்துக்கு கீழான நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ஈரான், அந்த தாக்குதலுக்கு பழி தீர்க்கப் போவதாக நேற்று திங்கட்கிழமை சூளுரைத்தது. அந்நாடு புதிய யுரேனிய செறிவாக்க உபகரணத்தை திரை நீக்கம் செய்து வைத்து ஒரு நாளுக்கு பின்னர் மேற்படி அணுசக்தி நிலையத்திலான நாசவேலை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தெஹ்ரான் நகரின் தெற்கேயுள்ள மேற்படி நடான்ஸ் அணுசக்தி முகவர் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு மின்சார கோளாறே காரணம் என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இஸ்ரேலிய அரசாங்க ஊடகமானது சைபர் தாக்குதல் ஒன்றின் பெறுபேறாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கையிட்டுள்ளது. எனினும் இஸ்ரேல் நேரடியாக இந்த தாக்குதல் குறித்து விமர்சனம் எதனையும் வெளியிடவில்லை. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் 2018ஆம் ஆண்டில் வாபஸ் பெறப்பட்ட 2015ஆம் ஆண்டு அணுசக்தி உடன்படிக்கை தொடர்பில் ராஜதந்திர முயற்சிகள் மீள ஆரம்பமாகியுள்ள நிலையிலேயே மேற்படி தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. அமெரிக்காவில் ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் கருப்பினத்தவர் சுட்டுக்கொலை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க மினியாபொலிஸ் பிராந்தியத்தில் வீதி நெரிசலை கட்டுப்படுத்தும் பகுதியில் கருப்பின நபர் ஒருவர் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு சுடப்பட்ட சம்பவம் பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், புத்தாண்டிலாவது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையானது தன்னுடைய ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது. தமிழ் சிங்கள புது வருடம் நாளை பிறக்கின்றது. எமது நாட்டை பொறுத்தவரையில் கோவிட்-19 தொற்று காரணமாக கடந்த புது வருடமும் சோபை இழந்தே காணப்பட்டது. கொரோனா பெருந்தாண்டவம் ஆடியமையினால் கடந்த வருடம் புது வருட தினத்தின் போது நாடு முடக்கப்பட்டிருந்த நிலைமை காணப்பட்டது. தற்போது ஒரு வருடம் கழிந்துள்ள போதிலும் கொரோனா தொற்று இன்னமும் பூரணமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. தொடர்ந்தும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் தொற்றாளர்களும் நாள்தோறும் இனங்காணப்பட்டு வருகின்றனர். கோவிட் தொற்று காரணமாக ஒரு வருடத்திற்கு மேலாக நாட்டில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பொருளாதார ரீதியில் நாடு பாதிப்புகளை சந்தித்துள்ளது. டாலரின் பெறுமதி தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது. இறக்குமதிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் கூட பொருளாதாரம் சரிவை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாமல் திண்டாடும் நிலைமை நீடித்து வருகின்றது. கோவிட் தொற்றினால் ஏற்படுத்தப்பட்ட முடக்க நிலைமைகள் காரணமாக பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பெருமளவானோர் வேலைகளை இழந்துள்ளனர். இதனால் சாதாரண மக்கள் பெரும் பொருளாதார கஷ்டத்தின் மத்தியில் வாழும் நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. புதிய வருடத்திலாவது கோவிட்-19 தொற்று நோய் இல்லாதொழிக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கை இயல்புக்கு திரும்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. ஆனாலும் உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இலங்கையில் இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சுகாதார விதிமுறைகளை சகல மக்களும் பேணி அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் கோவிட் தொற்று
நிலைமை தொடருமானால் அது மக்களின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த தாக்கத்திலிருந்து மீள்வதற்கான வழி புத்தாண்டிலாவது பிறக்க வேண்டியது அவசியமாக உள்ளது என்பதாக வீரகேசரி பத்திரிகையானது தன்னுடைய ஆசிரியர் தலைப்பினை தீட்டியிருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக இருப்புக்கும் இயல்பு நிலைக்குமான சவால்களுக்கு சுமூகமான தீர்வு கிட்டட்டும் என்ற தலைப்பில் இன்று தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. தினசரி வாசிக்கும் பத்திரிகைகள் மற்றும் இலத்திரனியல் ஊடகங்களின் பிரதான செய்திகள் நாட்டிலும் உலகிலும் என்ன நடக்கின்றது என்பது பற்றியதாகவும், சமூக அரசியல் பொருளாதாரம் எந்த திசையில் நகர்கின்றது என்பது பற்றியதாகவும் மட்டுமன்றி எதிர்வரும் நாட்களில், மாதங்களில், அடுத்து வரும் ஆண்டுகளில் சமாதானம், ஸ்திரத்தன்மை, மக்களின் வாழ்க்கையின் சாத்தியமான செல் திசை ஆகியவற்றை பற்றி ஓரளவுக்கேனும் எதிர்வு கூறக்கூடிய தன்மையை கொண்டதாகும். பிரதேச, பிராந்திய, உள்நாட்டு, தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களிலிருந்து வெவ்வேறான மாறுபட்ட தகவல்களை நாங்கள் பெற்று வருகின்றோம். ஒரே நாளில் விதிவிலக்கான ஏதாவது சம்பவங்கள் நடக்காவிட்டால் ஊடகங்களின் அன்றாட சாதாரண தலைப்புச் செய்திகள் சகல இடங்களிலும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக அவதானிக்க முடியும் என்ற தலைப்பில் அந்த ஆசிரியர் தலைப்பானது தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வழியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பதாக கூறுவது போலவும், அவருக்கு எதிரே உள்ள நபர் நோ சாத்தியமில்லை என்று கூறுவது போலவும் இன்றைய தினம் வழியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வழியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.